இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் பயோக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். iafrecruitment.edcil.co.ங்கிற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நியூஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் அக்னிவீர் பயோ இன்டேக் 2026 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, அதோட எலிஜிபிள் கிரிட்டீரியா என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு லிங்க் கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லிங்க் ஃபார் IAF அக்னிவீர் பயோ இன்டேக் 2027 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால இந்த லோகோக்கு கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ரிஜிஸ்டர் வித் டிஜிலாக்கர், கிரியேட் அக்கௌண்ட் இன் டிஜிலாக்கர் அண்ட் ரிஜிஸ்டர். இப்போ டிஜிலாக்கர் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஆல்ரெடி அதை சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இனிமேல் தான் டிஜிலாக்கரில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ். இல்லை நான் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனா கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம டேரெக்டாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ கேண்டிடேட்டோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதான் நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தென் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுக்கணும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தென் வெரிஃபை கொடுத்துக்கணும். இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த சைடில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுடைய லாகின் ஐடி அல்லது யூசர் ஐடி தென் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் வந்து உங்களுடைய லாக் அவுட் பண்ணிவிட்டு கீழே தெரியும் இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட்லி லாக் அவுட் அண்ட் சேஞ்ச் யுவர் டிஃபால்ட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிக்கணும். லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓல்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு வந்து 8லேருந்து 15 கேரக்டர்ஸில் இருக்கணும். அதே மாதிரி 1 நியூமரிக், 1 அப்பர் கேஸ், 1 லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் இருக்கலாம். நியூ பாஸ்வேர்டில் என்ன நீங்கள் இருக்கீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி தென் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் உங்களுக்கு இருக்கணும். ஆதார் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வர்றப்போ கூட நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்து வந்துருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 550 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸோட சிக்னேச்சர்ஸ் இமேஜஸை அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸோட பேரண்ட் சிக்னேச்சர்ஸ் இமேஜஸ் பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சர்ஸ் இமேஜஸை கண்டிப்பாக நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் தெரிகிற 2 டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஜெண்டர் வந்து மேனுவலாக நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வேர் டிட் யூ கெட் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்யர்மெண்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CASB வெப்சைட்டாக, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸாக, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸாக, இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சான்னு கேட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பராக, இன்ஸ்டாகிராமான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமிசைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமிசைல் கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பெர்மனன்ட் டொமிசைலில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். COAFP1 அப்படின்னா உங்களுடைய தாய் அல்லது தந்தையை வந்து உங்களுடைய விமானப்படையில் வேலை புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா COAFP1 வந்து கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா COAFP2 உங்களுடைய தந்தை அல்லது தாய் விமானப்படையில் பணிபுரிஞ்சு இறந்தவர்கள், அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் COAFP2 கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய கேட்டகரியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளோஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமிசைல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் டொமிசைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெரிஃபிகேஷன் செக் பாக்ஸ் கேட்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு கேட்பாங்க. இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், காலனி, லொக்காலிட்டி நம்பர் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய கண்ட்ரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, உங்களுடைய தாசில் கேட்டிருக்காங்க. சப் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வில்லேஜா அல்லது டவுனான்னு கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ், நியர் போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கணும். நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் அது எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் அப்படின்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு காப்பி ஆகிடும். ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்னா அதில் இருக்க இப்போ எஸ் கொடுத்துட்டு அப்படின்னா 2 அட்ரஸுமே நமக்கு சேவ் ஆகிடும். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் எனி ஒன், ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம இதில் செலக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 10th + 2 12th intermediate equivalent exam, 3 years diploma course in engineering and 2 years vocational course ஆன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 + 2 12th intermediate equivalent exam நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட் அண்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் பை த கான்சர்ன் எஜுகேஷன் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களா, அதே மாதிரி 50% ஆஃப் மார்க்ஸ் இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் 10 + 2 இன்டர்மீடியட் ஈக்குவலன்ட் எக்ஸாம் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட். உங்களுடைய ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 10 + 2 12th இன்டர்மீடியட் ஸ்ட்ரீமில் ஆர்ட்ஸா சயின்ஸா காமர்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய எஜுகேஷ்னல் போர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சன்டேஜ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இண்டிகேட்டிங் கிரேடிங் சிஸ்டம் ஆஸ் பர் த மார்க் ஷீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுடைய மார்க் ஷீட்டில் கிரேடிங் சிஸ்டத்தை வந்து எப்படின்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா, சிஜிபிஏயில் கொடுத்துருக்காங்களா, அல்லது கிரேடில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த 3ல் எதுவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 years டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 years டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் இன் சென்ட்ரல் ஸ்டேட், அதில் 50% ஆஃப் அந்த டிப்ளமோவில் 50% ஆஃப் ஃபைனல் எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே மொத்தமாக சேர்த்து உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அஸ் அ சப்ஜெக்டான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் இதில் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த ஸ்ட்ரீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் எதுவோ அதை டைப் பண்ணிக்கலாம். எந்த ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய என்டர் அக்ரிகேட் அண்ட் கிராஸ் பர்சன்டேஜ் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரேடிங் சிஸ்டம் உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து பர்சன்டேஜாக சிஜிபிஏவா கிரேடான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 years ஒகேஷ்னல் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. 2 years ஒகேஷ்னல் கோர்ஸோட ஃபைனல் ரிசல்ட்டில் மினிமம் வந்து 50% ஆஃப் அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். எடுத்திருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 12th இன்டர்மீடியட் ஈக்குவலன்ட் எக்ஸாம் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அஸ் சப்ஜெக்டாக இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் எதுவோ அதை டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒகேஷ்னல் கோர்ஸ் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். எந்த ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி aggregate gross percentage has a given in a class of 10 + 2 12th intermediate or equivalent exam mark sheet எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். கிரேடிங் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய இங்கிலீஷ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபிசிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் மார்க் ஷீட், இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு அடிஷ்னல் மார்க் ஷீட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். மெயின் மார்க் ஷீட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. உங்களுடைய இந்த சப்ஜெக்ட்டுக்காக தனித்தனியான மார்க் ஷீட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டு யூ ஹேவ் த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹையர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன்ஸ், உங்களுடைய கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இன்ஜினியரிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எதுவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாடியில் உங்களுடைய பெர்மனண்ட் மார்க் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும்.
கேண்டிடேட்டோட ஹைட் வந்து சென்டிமீட்டரில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஷூ சைஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய வேஸ்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, இன் சென்டிமீட்டரில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் உங்களுடைய செஸ்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ என்சிசி சர்டிஃபிகேட்டில் டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். Are you a child of serving, retired, discharged, deceased, Air Force Personnel Force Unit Grade Civilian கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க அல்லது டிஸ்சார்ஜ் ஆனவங்களோட பிள்ளைங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹேவ் யூ பீன் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி, நேவி ஆர் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், நீங்கள் இந்தியன் ஆர்மியில், இந்திய நேவியில் அல்லது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்க்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டைப் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து டூ வீலரா, எல்எம்இவியா, ஹெச்எம்இவியா, ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸான்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதோட லைசன்ஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். வெல்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிச்சு எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டைப் ஆஃப் வெல்டிங் ட்ரேடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட் ரிலேட்டட் டு த செலக்டட் ட்ரேடு, நீங்கள் செலக்ட் பண்ணிக்க ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கேட்டரிங் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. எனி குவாலிஃபிகேஷன்ஸ் இன் கேட்டரிங்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கேட்டரிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஐடி பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பேசிக்ஸாக, இ-காமர்ஸ், ப்ரைவேசி அல்லது ஃப்ராடா, வெப் பேஜ் டிசைனா, அது எதுவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா, யூ ஹேவ் த நாலேஜ் இன் அக்கௌண்டிங்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங்கை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். டேலி தெரியுமா, நெட்சூட் தெரியுமா, அதுக்கடுத்து SAP அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதர் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலா, ஜூனியர் லெவலா, சீனியர் லெவலாங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. டு இன்க்ளூட் த மேஜர் இல்னஸ், மேஜர் சர்ஜரி அல்லது அலர்ஜரி. இப்போ சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அதுக்கான ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸ் மட்டும் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். லாங்குவேஜ் நோன் அதர் தேன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், நம்மளுடைய பிளேஸ் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்ஸாம் சிட்டி கேட்டிருக்காங்க. 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெஸ்ட் சிட்டியில் இந்த ப்ரெஃபர்டு எக்ஸாம் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வரைக்கும் தான் நீங்கள் ஒரே ஸ்டேட்டை செலக்ட் பண்ண முடியும். இப்போ 3 வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வரக்கூடிய எக்ஸாம் சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரிஃபர்டு ஸ்டேட் அண்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரிஃபர்டு ஸ்டேட் ஒரே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 3 தடவை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ 4த்தும் நீங்கள் அதே ஸ்டேட் செலக்ட் பண்ண முடியாது. அதனால் 4th வந்து நீங்கள் வேறு ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே வரக்கூடிய எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்.
தமிழ்நாடு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர்னு சொல்லி இது சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த எக்ஸாம் சிட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வரிசையாக 5 சிட்டிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 சிட்டிஸ். இப்போ அதே ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் கேட்டிருக்காங்க. செகண்டும் நான் தமிழ்நாடே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம 5 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கேப்சர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நம்ம அப்லோட் பண்ணணும். 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று கேப்சர் ரியல் டைம் கேப்சர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 100 KB அண்ட் மேக்ஸிமம் 200 KB ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். கிளிக் ஹியர் டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கேப்சர் ஃபோட்டோகிராஃபா இல்லது அப்லோட் ஃபோட்டோகிராஃபான்னு கேட்பாங்க. கேப்சர் ஃபோட்டோகிராஃப்னா கிளிக் ஹியர் டு கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லைவ் கேப்சர் இமேஜஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். டிஸ்ட்ராக்டிங் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஐஸ் அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ் எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இப்போ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோகிராஃபில் ப்ரௌஸ் டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க சைஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். இதில் கிளிக் ஹியர் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடே ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து மினிமம் 80 KB அண்ட் மேக்ஸிமம் வந்து 150 KB கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் நம்மளுடைய தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் அப்லோட் தேர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 KB அண்ட் மேக்ஸிமம் 100 KBயில் இருக்கணும். ஒன்லி ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.